அப்பதான் உனக்கு நல்வினையும் இல்லை தீவினையும் இல்லை. நல்வினையும் தீவினையும் இருக்கிற வரைக்கும் உலக வாழ்வு. நல்வினையும் தீவினையும் மனிதன்கிட்ட இருந்து விலகி போச்சுன்னா அவனுடைய வாழ்வு அப்படின்னா இறைவாழ்வு. இறைவாழ்வு வாழறவனுக்கு எதுவுமே கிடையாது. இப்போ சாதாரண ஒரு விஷயத்த சொல்றேன். நான் குறைஞ்சது 12 வயசுல இருந்து சம்பாதிக்க ஆரம்பிச்சேன். எத்தனை வயசு? 12 வயசுல இருந்து சம்பாதிக்க ஆரம்பிச்சேன். இன்னைக்கு 73 வயசு ஆகுது. அப்போ சம்பாதனைன்னா டெய்லர் கடை வச்சு ஓஹோன்னு பேர் எடுத்து சம்பாதிச்சுங்க, ரயில்வேல போயும் சம்பாதிச்சுங்க. ஆனா இவ்வளவு சம்பாதிச்சதுக்கு நான் எவ்வளவு வச்சிருக்கணும்? வச்சில்ல. ஏன்னா எனக்கு இந்த சொத்து சுகத்து மேல நினைவு, என் நினைவெல்லாம் இறைவு மேல. அதனால நான் எனக்குன்னு எதையுமே வச்சுக்கல. இந்த உலகத்துல எவனுக்குமே எதுவுமே இல்லை. ஆனா இவன் இருக்கிற மாதிரி நினைச்சுன்னு வாழ்ந்துக்கிறான். ஒரு பெரிய மகாராஜா, அவருக்கு தான் இந்த நாடு. அப்போ இப்ப இவர் மகாராஜா ஆன பிறகு இவருக்கு நாடு வந்தது. இவருக்கு முன்னாடி இன்னொரு மகாராஜா இருந்தாரு, அவருக்கு. அப்ப அவருக்கு முன்னாடி இன்னொருத்தது. அப்போ இங்க யாருக்குமே எதுவுமே இல்லை. ஆனா மனிதனுடைய கற்பனை எல்லாம் எந்துங்க, எல்லாம் என்ன செய்ய முடியுங்க அப்படின்னு இவன் கற்பனையில நடந்தது. இறைவன் நீங்க என்ன பண்ணி கொடுத்துக்கிறான்? மனித இனத்தை படைத்தது நாப்பா. இப்போ உன் குழந்தை குட்டிங்க இருக்குது, 2 பசங்க இருக்குது, உனக்கு நீ தான் பெற்றுட்ட. அப்ப நீ என்ன பண்ணுவ? நம்ம குழந்தை குட்டிங்க எப்படி வாழணும், அதுக்கு என்ன பண்ணணும்னு செய்து கொடுப்பேன்ல, அதானே செய்வேன் நீ தகப்பன். இறைவன் தகப்பன் இந்த மக்களுக்காக உலகத்துல வாழத்துக்கு எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துக்கிறான். ஆனா எதுவுமே இவன் இல்லை, எல்லாம் இறைவன். அது தெரியாத எந்து 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 எந்துன்றான். எந்துன்னு இங்க ஒண்ணுமே இல்லடா. உடலே ஒன்று இல்லையாடா. உடலே நீ இரவல் வாழ்ந்துருக்கிற. உங்க அப்பா மாட்ட அந்த உடல் இது, உன் உடல் இல்லை. அப்போ இங்க ஏது? சாதாரண அஞ்ஞானிக்கே ஒண்ணும் இல்லைன்னா ஞானிக்கு என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை. நான் இருந்தா தானே இன்னொரு பொருள் இருக்கும். நானே இல்லைன்னா பொருள். ஞானிகள் நானே இல்லைன்னு வாழாரு. அஞ்ஞானிகள் நான் தான் நான் தான் நான் தான் வாழாரு. அப்ப நான் தான் வாழறவனுக்கு எல்லாம் இருக்கிற மாதிரி நினைச்சுப்பானா எதுவும் இல்லை. உண்மை ஞானிக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு நினைப்பான். ஆனா உலகமே அவன் கூட நிற்கும். இதுதான் அஞ்ஞானிக்கும் ஞானிக்குள்ள வித்தியாசம். அததான் பட்டினத்தார் சொல்றாரு, நல்வினையும் தீவினையும் இல்லாதவனுக்கு திணையளவும் இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. உண்மை போல உத்தம இந்த உலகத்துல யாரும் இல்லடான்னு யாரு சொல்றாரு இல்லையா?